என்ன கேளுங்க. என்ன கேளுங்க நீங்கள் இன்னும் சொல்லுங்கள் சார். அப்புறம் இப்போ நீங்களே சுமோட்டோ வந்துருக்கீங்களா? எப்படி சார்? பத்திரிகை மூலமாக தான் எங்களுக்கு செய்தி தெரியும். இந்த கடந்த சனிக்கிழமை செய்தி வந்து பத்திரிகையில் வந்தது. வந்திருந்தாலும் இது பாதிக்கப்பட்ட பெண் பட்டியலினத்தை சார்ந்தவர்னு பத்திரிகையில் வரல. அதனால் நாங்கள் உடனடியாக வேறு ஒரு கேம்பில் இருந்தோம். அதை முடிச்சுக்கிட்டு நேற்று தான் எங்களுக்கு தெரியும் இது பட்டியலின பெண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இங்கே வந்திருக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் நடத்தின விசாரணை இல்லை சார்? தெரியும். விசாரணையில் காவல்துறை சரியாக நடவடிக்கை போயிட்டு இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், டிஎன்ஏ ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டலில் போய் விசாரித்தோம். அவங்களும் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே இது அவங்களுக்கே மனசை தாங்கலை. டாக்டர்ஸ் வந்து எப்பொழுதும் ஆப்ரேஷன் டெட் பாடிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களாலே இதயத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. டாக்டர்ஸ் சொன்னாங்க இது தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பாதிப்பு, பெண்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த வழக்கை விரைந்து முடிக்கணும், சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணுன்ற கோரிக்கை எப்பொழுதும் சிறப்பு நீதிமன்றத்தில் தான் நடக்கும். நம்முடைய சிறப்பு நீதிமன்றத்தில் தான் அது நடக்கும். வழக்குக்கான எல்லா நடவடிக்கையும் குற்றவாளிகள் தப்பிக்காதவாறு காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. அதை தவிர்த்து கஞ்சா வேறு போதைப் பொருட்கள் எங்கேயாவது இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். பொதுமக்களும் என்ன செய்யணும்னா, உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது என்னென்னா, அதிக குடிப்பழக்கம் உள்ளவங்கள காவல்துறையில் சொல்லுங்கள், கஞ்சா பழக்கம் உள்ளவங்கள காவல்துறையில் தெரிவிங்க. வேறு இதை வந்து அவங்க செய்யணும். பெண்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்தந்த தாய்மார்கள் பெண்களுக்கு அறிவுரை வழங்கணும். எப்போதுமே கண்காணிக்கணும். தன்னுடைய குழந்தையை இப்போ ஒவ்வொரு நிமிடமும் கவனிச்சிட்டு இருக்கணும். வழக்கில் காவல்துறை வந்து சரியான முறையில் வந்து கையாண்டிருக்கிறா? அது வழக்கு தன்மை எப்படி இருக்குது? வழக்கு தன்மை அதான் முன்னாலே சொல்லிட்டு சரியாக போயிட்டு இருக்குது. அவங்க எல்லா செக்ஷனும் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்டில் உள்ள எல்லா செக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வழக்கு சரியாக போயிட்டுருக்கு. இப்போ 2ஆம் தேதி காணாமல் போன குழந்தை வந்து 5ஆம் தேதி தான் கிடைச்சிருக்கு. இது வந்து போலீஸ் ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்கு. அது ஒரு வீட்டிலேருந்து ஒரு 100 அடி கூட தூரம்ல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க எல்லாரும். ஆமாம், குற்றவாளிகள் பக்கத்திலே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால குற்றம் தேடிட்டு இருக்கிறாங்க. பக்கத்திலே குற்றவாளிகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அவனே வந்து காமிச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. நானாக இருந்தாலும் செய்ய முடியாது, நீங்களாக இருந்தாலும் செய்கிறதுக்கு கஷ்டம். கிடைக்கல. இல்லை, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்களுக்கு? எங்களுடைய நடவடிக்கை அவங்க தான் இனிமேல் காவல்துறை நடவடிக்கை, ஆயுத நலத்துறை நடவடிக்கை. அவங்களுக்கான இப்போ கொண்டு வந்து அவங்களுக்கான அந்த தீர்வுதவி தொகையை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலமாக கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த தொகை ஒரு 7,12,500 ரூபாய் என்று வழங்கியிருக்கிறோம். இப்போ ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு நாளைக்கு ஆன்லைனில் அவங்களுடைய அக்கௌண்ட். அரசாங்கம் அறிவிச்சு 20 லட்சம் இல்லாமல் அது இல்லாமல் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வர்ற தொகை, தீர்வுதவி தொகை 7,12,500 ரூபாய். இன்னும் ஒரு மாதத்தில் இன்னும் 4 லட்சம். அதுக்கு அடுத்து சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு ஒரு தொகை கொடுப்பாங்க. 4 லட்சம். ஒரு மறுபடியும் ஒரு 4,12,500 அது தனியாக வரும். அது இல்லாமல் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன மாதிரியான தகவல் இருக்குது? எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்ற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு கிடைச்ச சாம்பிள் ரொம்ப நாள்பட்ட சாம்பிள். 4 நாள் கழித்து தண்ணீரில் கடந்து எடுத்திருக்காங்க. உடனடியாக ஒரு 24 ஹவர்ஸ் இல்லைன்னா அவங்க உடனடியாக யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ பெற்றோர்களுடைய ரத்தத்தை வைத்து அந்த அனாலிசிஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் டிஎன்ஏ ரிப்போர்ட் இன்னும் கொடுக்கல அவங்க. அதற்கு முன்பாகவே இந்த குற்றவாளிகள் நாங்கள் தான் செய்தோன்னு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இவர்கள் தான் குற்றவாளிகள். மேலும் இது சார்ந்து சுற்றுச்சூழல் அந்த பக்கத்தில் இருந்த அவங்க குடிச்சிட்டு போட்ட பாட்டிலு, சிகரெட்டு வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதை வைத்தும் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது செய்கிறாங்க. குற்றவாளிக்கு வந்து உச்சபட்ச தண்டனை வழங்கணுன்ற கோரிக்கை வந்து தொடர்ந்து வலியுறுத்தி எல்லா வேலையிலும் போராட்டம் நடந்துட்டு வருது. அதாவது நம்ம வழக்கு கொண்டு போய் சப்மிட் பண்ணுற வரைக்கும் போலீஸினுடைய கடமை. அதுக்கு பிறகு நீதிமன்றம் தான் தீர்ப்பு செய்யணும். குற்றவாளி எவ்வளவுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது அவங்க தீர்மானிக்கிறது. உங்கள் விருப்பம் போல தான் எல்லாருக்கும் விருப்பம். எல்லோருக்குமே ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட நல்லது அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. உங்களுடைய கருத்து? என்னுடைய கருப்பு நானுமே தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதயமே கனத்து போயிருக்கு. இது யாருக்கும் நிகழக்கூடாது, எந்த பெண்ணுக்கும் நிகழக்கூடாது. இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம் இது. எந்த பெற்றோருக்கும் அந்த மாதிரி ஒரு இழப்பு சந்திக்கவே கூடாது. இதுதான் கடைசியான நிகழ்வாகவும் இருக்கணும். பெற்றோர் என்ன சார் கோரிக்கை வச்சுருக்காங்க உங்களுக்கு? பெற்றோர்களுக்கு அவங்க என்ன சார்ந்த அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. இது தொடர்ந்து அவங்கள நம்மளை போல மனிதர்கள் தானே, அவங்க எப்படி தாங்க முடியும்? இல்லை உங்ககிட்ட அவங்க என்ன கோரிக்கை? அவங்க கோரிக்கை எதுவுமே வைக்கல.
அவங்களுக்கு உள்ள சட்டப்படியான என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு சட்டப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அரசு மேற்கொள்ளும். அவங்க என்ன இப்போ அவங்களுக்கு குற்றவாளி கையில் கொடுத்துருக்கு நான் போட்டுக்கணும், அது சட்டத்துக்கு, அது சட்டம் அந்த ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சி தான் நிலவணும். என்னங்க இப்போ நீங்கள் வந்து எங்களுடைய சட்டப்படி வன்கொடுமை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா, அவர்களுக்கு தீர்வுதவி வழங்கப்படுகிறதா, அல்லது எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உள்ளது. இப்போ காவல்துறை நடவடிக்கையிலையும் அரசாங்க நடவடிக்கையிலும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு. ஆமாம், இந்த சிறுமி வழக்கு, ஆமாம், சிறுமி வழக்கில் அதான் சொல்கிறேன். தொடர்ந்து இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? காவல்துறை தன்னுடைய பங்கை ஆற்றிருக்குது, ஆதிதிராவிட நலத்துறை அவங்களுடைய பங்கை ஆற்றிருக்குது, மருத்துவர்கள், ஜிப்மர் மருத்துவர்கள் மிகச்சிறந்த இது பண்ணியிருக்கு, உதவி செய்திருக்காங்க. ஒரு பெரிய டீமே உட்காந்து செய்திருக்காங்க ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில். டாக்டர்ஸும் சரியாக அவங்களுடைய ஆய்வை சரியாக மேற்கொண்டிருக்காங்க. டிஎன்ஏ ரிசல்ட் மட்டும் இன்னும் வரல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.